ஹalleluya, praise the Lord. தேவஜனமே, இந்த காலவெளியிலும் நம்மை மறவாதவர் இயேசு உண்டு. அவர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த தெய்வம் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி மறவாமல் நினைக்கிறவரை மனதார சோதரிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த தெய்வம் நம்மளை மறவாமல் நடத்துகிறவர். நீங்க ஒருவேளை குழிக்குள்ள விழுந்திருக்கலாம், சில பேரால தூக்கி வீசப்பட்டிருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், இவைகளை பார்த்துட்டு கர்த்தர் மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ என்று நினைக்கிறீங்க. இல்லை, உங்களுக்கு சரியான அற்புதம் நடக்கும். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்ணீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்ணீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நீர் மறக்கல, நீர் எங்களை விட்டு கொடுக்கல. உங்களுடைய கரத்திலே எங்களை மறைத்து நடத்துவேன். இன்றைக்கும் ஒரு பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்ய போகிற அற்புதம், நீ செய்ய போகிற அதிசயம், ஆச்சரியம், இதுல இந்த உலகம் வியந்து போகும். கண்டிப்பாக ஒரு பிள்ளைகளாக எங்களை நீ தப்புவிப்பீர். பலவீனங்கள் நேரங்களில் நீர் பலன் கொடுக்கிறீர். எல்லாரும் கைவிட்டிருக்கலாம், நீர் கரத்தை கொடுத்து தூக்குறீர். இன்னைக்கு நீ செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya, praise the Lord. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சகாயர்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 4 வசனம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஆமென். இயேசு பேசுகிறார். இது இயேசுவினுடைய வார்த்தைகள், நம்முடைய மணவாளனுடைய வார்த்தைகள். நல்லா கவனிங்க. இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் கடைசியில் இந்த பிழைப்புன்ற ஒரு வேர்டு பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு லைஃப்பில் சர்வை பண்ணுறதுக்கு அந்த பிழைப்புன்ற ஒரு வார்த்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியுது. வாழணும்னா என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். வாழணும்னா என்ன இருக்கணும்? அங்கே சாப்பாடு இருந்தால் போதும். சாப்பாடுக்கு நிறைவு இருக்கா இல்லையா? இதுதான் இன்னைக்கு எல்லா மக்களுடைய நினைவும், அதுதான் ஒரு பெரிய சிந்தனையாக இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா உண்மை போல தெரியுது. சாப்பாடு இருந்துட்டா போதுமே, அதுக்கு தானே ஓடுறோம். அதுக்கு தான் நம்ம நேரத்தை எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோம் இல்லையா? வேலைக்கு மிஞ்சி வேலை செய்கிறோம். இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. முந்தினா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தது, இப்போ அப்படி இல்லை. ஏன்னா வேலை போயிடக்கூடாது, வேலையிலேருந்து தூக்கிடுவான். எவ்வளோ தூரத்துக்கு ப்ளீஸ் பண்ணணுமோ, எவ்வளோ தூரத்துக்கு வளைஞ்சு கொடுக்கணுமோ வளைஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வீட்டை கொடுத்த கமிட்மெண்ட்ஸு, பிள்ளைகள் எதிர்காலம், பிள்ளைகள் படிப்பு, சாப்பாடு இல்லையா, சேமிப்பு எல்லாம் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸு எல்லாம். அப்போ பாருங்கள், இந்த வேலைன்றது பெரிய முக்கியமாக போயிடுச்சு, சாப்பாடுன்றது மிக முக்கியமாக போச்சு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அப்பத்தினால் மாத்திரமில்லை, நீ நினச்சிட்டு இருக்க வாழ்வுக்கு ஆதாரம் இருந்தால் போதும், வேற என்ன வேண்டி கிடக்கு. ஆனால் அவர் மாற்றலை. அதுதான் ஒரிஜினல். கிறிஸ்தவம் எதுவும் மாற்றி பேசலை. கிறிஸ்தவம் எதை பேசுதுன்னா சத்தியத்தை பேசுது, உண்மையை பேசுது. ஆனால் இன்னைக்கு புரிஞ்சு கொள்வது கடினமாக இருக்கு. நம்ம சுத்திங்கிட்டு வாரோம், அவர் கரெக்டான வழியை போட்டு கொடுக்குறாரு. நீ சுத்தாத, இப்படி போ. இப்படி போனால் சாப்பாடு மாத்திரமில்லை, வாழ்வு, சுகம், நீடிய ஆயுள், சமாதானம், பெருக்கத்தின் நன்மை எல்லாம் இருக்குன்றார். அப்போ கவனிங்க, நாட் லிவ் ஆன் பிரெட் அலோன், சாப்பாடில் மாத்திரம் இல்லைப்பா. ரெண்டாவது வார்த்தை, பட் ஆன் எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட். கடவுள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்ல தான் வாழ்வே இருக்கு. கடவுளுடைய வார்த்தை தான் பைபிள். கர்த்தரும் பேசுறாரு இன்னைக்கு இல்லையா? அவரும் பேசுறாரு. இன்னொன்று, இந்த பைபிள் ஒரு பெரிய ஆதாரம் பாருங்க. அதில் ஏகப்பட்ட வார்த்தைகளை பேசி, இப்படி சொல்லலாம், குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கு. உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, வாழ்க்கை தரத்தை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய முன்னேற்றத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வாழ்வு எல்லாத்தையும் குறித்து அவர் பேசி வைத்திருக்கிறார். இதை எடுங்க, இதில் தான் வாழ்வு இருக்குது. இன்னைக்கு தயவுசெய்து இது இருந்தால் போதும், இதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறேன் பிரதர், இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இதை சரி பண்ணால் போதும். அது சரி பண்ண முடியாது. அது சரி பண்ணுறதுக்கு இன்னொரு வேலை இருக்குது. தேவனுடைய வார்த்தை நம்புங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க, அதை நம்புங்க, அதை எடுங்க. அதுக்குள்ளே தான் பிழைப்பே இருக்குது. இதுதான் ஒரிஜினலு. ஆனால் மாற்றிட்டோம். நமக்கு தெரிஞ்சது என்ன? சாப்பாடு இருக்கா, நல்ல ரிசோர்ஸ் இருக்கா, வேலை இருக்கா, போதும், பொண்ணை கொடுக்கலாம். நீங்கள் பொண்ணை கொடுப்பீங்களோ பொண்ணை எடுப்பீங்களோ, கடவுளுடைய வேத வார்த்தை இருக்கா, வேத வார்த்தையை நம்புகிறாங்களான்னு பாருங்கள். அங்கே தான் சர்வே பண்ணுவாங்க, அங்கே தான் தலை தூங்குவாங்க. சரி, இந்த வேர்ட் ஆஃப் காடில் என்னென்ன நடக்குது அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வேர்ட் ஆஃப் காடுன்றீங்க, என்ன நடக்குது? கடவுளுடைய வார்த்தையில் தான் மைண்டே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த குறுகலான புத்தி இல்லையா, முடியாது, நடக்காது, இப்படி இருந்தால் தான், அது இருந்தால் தான், இல்லை, வேர்டை எடுங்க, மாறும். அவர் எப்படிப்பட்டவர்ன்ற புத்தி வந்துச்சுன்னா போதும், நம்ம புத்தி மாறும். நம்ம புத்தி மாறாது தான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு வழங்குது? புத்தி மாறிடுச்சு, நீங்கள் புது சிருஷ்டி. கடவுளுடைய வேத வார்த்தையில் தான் புத்தி மாறுறதுக்கு வழியே இருக்குது, வேற வழி கிடையாது. நீ என்னத்தை புது சட்டை போட்டு, ரைமண்ட் சட்டை, அது இது மூஞ்ச போய் ப்ளீச் பண்ணி எவ்வளோ வந்தாலும்
இல்லைங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உள்ளேருந்து வர்றது தானே மேட்ரு. வரலையே உள்ளேருந்து. அந்த பழைய புத்தி தானே இருக்குது. வார்த்தையை முக்கியத்துவம் கொடுங்க, நீங்கள் மாறுவீங்க. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையில் தான் சுகம் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு நீடி ஆயுள், வாழ்வு, ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது, வேர்ட் ஆஃப் காட்ல தான் மல்டிப்ளை ஆகுது. பாருங்கள், அன்னைக்கு 5 அப்பம் 2 மீனை பார்த்து பேசுகிறாரு, சோத்திரம் பண்ணுறாரு, ஜஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறாரு, மல்டிப்ளை ஆகாது. அப்போ அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுறாரு? பிதாவை துதிக்கிறதுக்கு வார்த்தை பயன்படுத்துகிறாரு. பயன்படுத்த உடனே அங்கே அந்த ரிசோர்ஸ் மல்டிப்ளை ஆகுது. பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு புரியல. அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அப்படியே இருக்கிறேனே, மாறலையே, இவ்வளோ வருஷம் இவ்வளோமா, ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் தப்பாக புரிஞ்சு வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் டேட் வைஸாக சொல்கிறீங்க, வருஷ கணக்கு சொல்கிறீங்க, கரெக்டு தான், வருஷ கணக்கு அப்படியே இருக்கிறீங்க, அதுதான். ஆனால் இதை சொல்கிறதுனால நீங்கள் இப்போ சரியான புத்தியில் செயல்படுறீங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்கிறீங்க ப்ராப்ளத்தை, ஆனால் தப்பான எண்ணத்தோடு கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மாறுவதற்கு தெய்வ வார்த்தை எடுங்க, அங்கே தான் மல்டிப்ளை நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இவங்க தான் குறை, இவங்க செய்யலை, இவங்கன்னு கையை நிட்டுறதை விட்டுட்டு வார்த்தை எடுத்து நம்புங்க. மல்டிப்ளை ஆகிற ரிசோர்ஸ் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. கடைசியாக தேவனுடைய வார்த்தை தான் வெற்றி பாதையில் நடத்துது, வெற்றியுள்ள ஜீவன் தருது. அன்னைக்கு பாருங்கள், பயமுள்ள வார்த்தையை கோலியாத்து விடுறான். யாரை பார்த்து? தாவீதை பார்த்து. தாவீது பயப்படலை. வாயில் என்ன இருக்குன்னா, அவனுக்கு கை கொடுத்தது கூழாங்கல் இல்லைங்க, அவனோட திறமை இல்லைங்க, அவனுக்கு கை கொடுத்தது தேவ வார்த்தை. அவன் தேவ வார்த்தை ரிலீஸ் பண்ணுறான் பாரு. எப்பா, நீ உன் பலத்தில் வர, நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வரேன்றான். அதை ரிலீஸ் பண்ணுன தேவ நாமம் அங்கே இறங்கி வந்து விட்டது. கடவுளே இறங்கி வந்துட்டார். ஆமாம், என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, கடவுள் இறங்கி வந்துட்டார். இவன் கல் எடுத்து அடிக்கிறான். தாவீது கோலியாத்தை எப்படி விழுகிறான்? முகங்குப்புற விழுகிறான். ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஹிட் பண்ணுதுன்னா இப்படி தான், மல்லாங்க தான் விழுகணும், பின்னாடி தான் விழுகணும். ஆனால் இப்படி அடிக்குது, இப்படி விழுகிறான். கொஞ்சம் அந்த இடத்துல ஃபிசிக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ஃபிசிக்ஸை அங்கே டம்மி பண்ணிவிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பின்னாடி நிற்கிறாரு. அவர் தலை மேலே போட்டுட்டார் ஒன்று. இவன் அவர் அடிக்கிறதுல தான் கீழே விழுந்தான். யார்? கோலியாத்து. அப்போ பாருங்கள், அவருடைய பிள்ளையை பெருமைப்படுத்துறதுக்கு இவன் அவர் பின்னாடி அவன் என்ன செய்கிறான்? முகங்குப்புற விழுகிறான். தோல்வி. அவன் கவனிங்க, எங்கே ஜெய வாழ்வு இருக்குன்னு சொன்னால் வேர்டை எடுக்க முடியுதான். நீங்கள் இன்றைக்கி காலையில் தேவனுடைய வார்த்தை எடுங்க, உங்கள் கோலியாத்தை பார்த்து பேசுங்க, அவனை போய் ஹிட் பண்ணும். அவன் முகங்குப்புற விழுவான். ஏன்னா நீங்கள் தேவ வார்த்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பின்னாடி இருந்து, உங்கள் ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.